எல்லாம் கிச்சன். இன்னைக்கு நல்ல டேஸ்டான ரசகுல்லா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரசகுல்லா செய்ய 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். முதல்ல இந்த 1 லிட்டர் பாலை காய்ச்சிக்கலாம். நல்லா பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கலாம். லேசாக கலரி விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் ஊற்றினோடனே பால் திரிய ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிஷம் லைட்டாக கலரி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், லேசாக திரிய ஆரம்பிக்குது. ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி பொறுமையாக கலரி விட்டுக்கலாம். பால் தனியாக பன்னீர் தனியாக திரிய ஆரம்பிக்குது பாருங்கள். பத்து நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நல்லா பன்னீர் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அடியில் ஒரு பாத்திரம் வச்சு மேலே ஒரு வெள்ளை துணியில் இதை லைட்டாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ திரிஞ்ச பாலை துணியில் போட்டு ஃபில்டர் பண்ணிட்டோம். இப்போ அதில் லெமன் ஜூஸ் ஸ்மெல் வரும்ன்றதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி திரும்பவும் அதை நல்லா வடிகட்டிடலாம். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வெளியிலையும் ஆட் பண்ணி நல்லா புழிஞ்சிக்கலாம். இப்போ நல்லா புழிஞ்சிட்டோம். இதை ஏதாவது ஒரு டேப்பில் கட்டி நம்ம தொங்க விட்டுடலாம். அப்போ தான் எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே இதில் ட்ரைன் ஆகி வந்துடும். அரை மணி நேரம் இதை தொங்க விட்டால் போதும். இப்போ கட்டி வச்சுருந்ததை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம இதை துணியிலேருந்து எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா அழுத்தி பிசையணும். நல்லா ஒரு 12 நிமிஷம் நல்லா பன்னீர் அழுத்தி பிசைஞ்சிட்டோம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு வந்துடுச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இதை உருட்டிக்கலாம். ரசகுல்லாவை சர்க்கரை பாகில் ஊற வைக்கும் போது நல்லா 2 மடங்கு பெருசாகும். அதனால் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டிக்கலாம். பன்னீரை உருட்டும் போது லேசாக இந்த மாதிரி உருட்டணும். அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா அது விரிசல் விட்டுடும். விரிசல் வராத அளவுக்கு உருண்டை நம்ம உருட்டிக்கணும். இப்போ எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சிட்டோம். இப்போ ரசகுல்லா போட்டு எடுக்க சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு 1 லிட்டர் தண்ணி பாத்திரத்தில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1/4 கிலோ சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை கரைஞ்சி லேசாக கொதிச்சா போதும். நல்லா பாகு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சர்க்கரை பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க ஆரம்பித்தோடனே ஒரு உருண்டைகளாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்க்கரை பாகு எடுக்கும்போது நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கணும். ஏன்னா 2 மடங்கு பெருசாகிடுது. எல்லா ரசகுல்லாவையும் பேனில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். கொதிக்க விடும்போது நம்ம ஹை ஃப்ளேமில் தான் கொதிக்க வைக்கணும். 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கோம்.
இப்போ பாருங்கள் நல்லா சைஸ் பெருசாகிடுச்சு. இன்னும் 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுவோம். ரசகுல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் 15 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டோம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சூப்பரான சாஃப்டான ரசகுல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இதை 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஸ்மூத்தான ஸ்பாஞ்சியான ரசகுல்லா ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.